கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 12:12. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். நாம் உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க வேண்டும். நமக்கு வருகிற உபத்திரவம் நமக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். நாம் எப்படிப்பட்ட உபத்திரவத்திலே கடந்து சென்றாலும் எல்லா உபத்திரவங்களிலேயும் நம்முடைய தேவன் நமக்கு ஆறுதல் தருகிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 22 வாசிக்கிறோம். உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவருடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து அவன் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய உபத்திரவத்திலே மனிதர்கள் நம்மை அற்பமாக நினைக்கலாம், அருவருக்கலாம், நம்மை விட்டு தூரம் போகலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய உபத்திரவத்திலே அவருடைய முகத்தை நமக்கு மறைக்காமல் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். சங்கீதம் 34 வாசிக்கிறோம். நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களிலேயும் அவர் விடுவிக்கிறாராம். ஆம் பிரியமானவர்களே, நாம் உபத்திரப்படுவதற்கு முன்பாக நாம் வழி தப்பி நடந்தோம். நாம் உபத்திரப்பட்டது நல்லது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். உபத்திரத்துக்கு பிறகு அவருடைய பிரமாணங்களை நாம் கற்றுக்கொண்டோம். நம்முடைய வாழ்க்கையில் வருகிற உபத்திரங்கள் நம்மை உயர்வுக்கு நேராக வழி நடத்தும். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும்போது நம்முடைய உபத்திரவத்திலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ரோமர் 12:12 வாசிக்கிறோம். உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.